8989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட தலைவர்! சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட அங்குலம் கூட அசையாத தலைவர். எளிமைனா எளிமை. ஊருக்கெல்லாம் பேசுவாங்க தலைவர்கள். எளிமையா இருக்கணும், ஏழை எளியவர்களோடு கலந்து வாழணும். மேடையில 1 மணி நேரம் எளிமையை பத்தி, ஏழ்மையை பத்தி, வறுமையை பத்தி வாய்கிழிய பேசிவிட்டு இறங்கி போவாரு. இன்னொரு கார்ல அப்படியே சொகுசான ஏசிய போட்டு வாழ்க்கை அப்படியா? மக்களுக்கு ஒண்ணு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கை வேற மாதிரியா? மக்களை சொகுசா வச்சு தான் கஷ்டப்பட்ட ஒரே தலைவர் சொல்லலாம். சாப்பாடுன்னா அவ்வளவு மட்டும். எந்த அளவுக்கு மட்டும்னா நபிகள் நாயகத்துக்கு ரொட்டி வைக்கிறாங்க, நாமளும் ரொட்டி திங்கிறோம். ரொட்டி எப்படி தின்னோம்? ரொட்டியை மட்டும் சுட்டு வச்சுட்டு வீட்டுக்காரி வெளியே போயிட்டா வச்சுக்குவோம். ரொட்டியை பார்த்தா ரொட்டி மட்டும் இருக்கு, ஒண்ணுத்தே காணும். ரொட்டி நம்முடைய சாப்பாட்டு உணவு இல்ல. ரொட்டியோட கறி சாலா இருக்கும், ரொட்டியோட பருப்பு சாலா இருக்கணும், ஏதாவது தொட்டுக்களை இருக்கணும். கறி ஈரி இருந்தா தான் சாப்பாடுன்னு சாப்பிடுவோம். அளவு என்ன செய்ய வேண்டும்? வெறும் வெட்டியை சுத்தி வச்சிருக்கேன் நீங்கிறது. நான் போய் கடலை திண்டு கடல் திண்டு வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொட்டி வைக்கப்படுது. ரொட்டிக்கு சால்னா வைக்கிறாங்க. என்ன சால்னா தெரியுமா? கறியை புளிக்க வைக்க வேக வைக்கிற ஊத்துவாங்களே, வினிகர் ஊத்துவாங்களே, வினிகர். தயிர் பொருட்களை புளிக்க வைக்கிற ஊத்துவாங்களே, அந்த புளிப்பு சுவை நிறைந்திருக்கிற வினிகர். வினிகர் ஒரு சால்னா கிடையாது, வினிகர் ஒரு சாப்பாடு கிடையாது, வினிகர் ஒரு குழம்பு கிடையாது. குழம்பு தயார் பண்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். குழம்பு தயார் பண்ண தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, சால்னா காய்ச்சலும்னா தண்ணி வைப்போம்ல, அது மாதிரி குழம்பு தயார் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள் வினிகர். அதுவே குழம்பு இல்ல. நபிகள் நாயகத்துக்கு ஒரு தட்டையில ரொட்டி, ஒரு கிண்ணியில வினிகர். ரசூலுல்லாஹ் ரொட்டியை பிச்சு அந்த வினிகர்ல தொட்டு வாயில போட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. சால்னா என்ன சூப்பரா இருக்குமா! இது வினிகர் ரசூலுல்லாஹ் சால்னா. நம்ம பாருங்க சால்னா இல்லது. அந்த ரசூலுல்லாஹ் சால்னா வர்ணிக்கிறாங்க, அதை ஒரு தொடுகரின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த தொடுகரையும் ருசியான தொடுகரி தான். ஏன் எப்படி சொல்ல முடிஞ்சது ரசூலுல்லாஹ்வுக்கு? எதனால அப்படி சொன்னாங்க? புரியாம சொன்னாங்களா? ஓரங்கிட்ட தினமா ஒண்ணு தெரியாம எது சாலா எது சாப்பாடு தெரியாம அறிவிலிகள் இருப்பாங்களே, விவரங்கிட்டவங்க இருப்பாங்களே, அது மாதிரி ரசூலுல்லாஹ் விவரம் தெரியாத அடிப்படையில வினிகரை தொட்டு தின்னுபிட்டு சாலான்னு சொல்லிவிட்டாங்களா? இல்ல, நபிகள் நாயகத்திற்கு இருந்த சிறந்த சாலா வினிகர். அதை விட சிறப்பான டேஸ்டான சாப்பாடு ரசூலுல்லாஹ் திங்கல. ஒருத்தர் ஒரு சாப்பாடு டேஸ்ட்ங்கிறாருன்னா அதை விட டேஸ்ட் அவர் திங்கலன்னு அர்த்தம். அதை விட டேஸ்டா சாப்பிட்டா இது ஒண்ணுமில்லைன்னு போயிடும். நபிகள் நாயகம் சிறந்த டேஸ்டான உணவாக, தொடுகரியாக, சால்னாவாக, குழம்பாக வினிகரைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய உணவு பழக்கம் எப்படிப்பட்ட தலைவர்! இந்த கொள்கையை வச்சு இந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அவர்கள் ருசியான உணவு சாப்பிட தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த கொள்கையை காட்டி நினைச்சிருந்தா திங்க முடியும். கோழைகள் கூப்பிட்டு விருந்து போட்டிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் திங்கல. நபிகள் நாயகத்தை பத்தி அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, அவர்கள் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து மரணிக்கிற காலம் வரை மாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹலன் கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சல்லடையை கண்டதில்லை. சல்லடை போட்டு அறுத்தி பட்டு போன்ற மாவை எடுத்து ரசூலுல்லாஹ் உணவு சமைச்சு திங்கல. சும்மா அரைகுறையா சாப்பிட்டாங்க, கிடைச்சத சாப்பிட்டாங்க, இருக்கிற தின்னுபிட்டு வயிற்றுல வச்சாங்க. இன்னும் சொல்றாங்க, எங்கள் மீது 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாத காலம் கடந்து செல்லும், 3 மாத காலம் கடந்து செல்லும், எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. பொய் இல்ல,
கதை இல்ல, கற்பனை இல்ல, மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இல்ல, வர்ணனைகள் இல்ல நினைக்கலாம். இன்றைக்கு இருக்கிற தலைவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய உங்களுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியலாம். ஓவர் தான். இன்றைய தலைவர்களோடு ஒப்பிட்டால் ஓவர் தான். ஆனால் நபிகள் நாயகம் உண்மையிலே அப்படி வாழ்ந்தார்கள். ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை வரலாறு, பாதுகாக்கப்பட்ட வரலாறு, அவருடைய வரலாறு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 3 மாசம் அடுப்பெரிக்காம வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடித்து 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 அவர்களுடைய 3 மாத கால ஜீவனத்தை கழித்திருக்கிறார்கள். உயிரை தக்க வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய உணவு எளிமையாக, ஏழ்மையாக, வறுமைக்கு உட்பட்டதாக இருந்தது என்பதை இந்த வாழ்க்கை முறையில் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தலைவரை காட்டுகிறீங்க, தலைவராக உருவெடுத்த ஒருவர், மக்களின் மதிப்புக்குரியவராக மாறிவிட்ட ஒருவர், அவருடைய சாப்பாடு இப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரே ஒரு தலைவரை காட்ட முடியுமா? தலைவர் வர்றாருன்னா விதவிதமா சாப்பாடு, தலைவருக்கு தனி கவனிப்பு. அவர் குடிக்கிற தண்ணியில இருந்து, அவர் போடுற செருப்புல இருந்து, அவர் தங்குற ரூம்ல இருக்கிற பெட் வரைக்கும் தலைவருக்காக கவனிக்கப்படுகிற கவனிப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஏழ்மை, அவர் தங்குற வீடு ஏழ்மை, வறுமை. அப்படிப்பட்ட ஒரு வறுமையை உலகம் வென்றிருக்க. நாம சில பகுதிகளுக்கு போறோம், ஏழை எளிய மக்கள் குடும்பம் நடத்துறாங்க. ஏழை குடிசைகள், வசதி இல்லாத வீட்டு மக்கள், பொருளாதாரம் இல்லைன்னு குடிசையை கட்டி குடும்பம் நடத்துறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய குடிசை எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய வீட்டோடு நீங்கள் பார்க்கிற இந்த ஏழை குடிசைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால், இந்த குடிசைகள் மாளிகைகள், இந்த குடிசைகள் கோபுரங்கள், இந்த குடிசைகள் அரண்மனைகள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய வீடு வறுமையினுடைய கோர பிடிகளை சிக்கி கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டில் தொழுகிறாங்க. அவர்கள் தொழுகிற பொழுது அவர்களுக்கு குறுக்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷாவுடைய காலு குறுக்க இருக்குது, அவங்களுடைய விரலால குத்துறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தங்களுடைய விரலால குத்துவாங்க, நான் என் காலை மடக்கிக்குவேன். ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சுட்டு நிலைக்கு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு நான் என் காலை நீட்டிக்குவேன். ஏன் ரசூலுல்லாஹ் தொழக்கூடாது காலை நீட்டி வச்சிருக்காங்களா? டிஸ்டர்ப் பண்றதுக்கா? அவங்களுடைய வீட்டுல 2 பேரு 2 வேலையை செய்ய முடியல, அது ஒரு வீடா? 2 மனிதர்கள் 2 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியாத இடத்திற்கு பேர் வீடு என்று சொல்லுவோமா? ஒரு கோழி கூடு வேணா சொல்லுவோம், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். கோழி கூட்டுக்குள்ள கோழி வேணா இருக்கா, 2 மனுஷன் உள்ள போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் தூங்குறாரு, இன்னொருத்தர் சொல்ல முடியல. அப்ப கூட அது கேட்கிறவர் கேட்கிறாரு, ஏன் ரசூலுல்லாஹ் கையை வச்சு உங்க காலை குத்துற வரைக்கும் வெயிட் பண்றீங்க? காலை நீங்க அவங்க சரியா வரும்போது விளக்கிட வேண்டியதானே, மடக்கிட வேண்டியதானே? அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, இதன் புயூத்து லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். அந்த நேரங்களில், அந்த நாட்களில் எங்களின் வீடுகளில் விளக்குகள் கிடையாது. வீடும் தினோண்டி சின்ன வீடு, சிறிய வீடு. அந்த வீட்டுல கூட எரிக்கிறதுக்கு விளக்கு இல்ல, லைட் இல்ல. லைட் எப்படிப்பட்ட லைட்? இது மாதிரி விலை உயர்ந்த லைட்டுகளா? 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் லைட்டா? ஒரு சின்ன மண் சிட்டிகையில கொஞ்சமான ஆலிவெண்ணெய் ஊத்தி ஒரு சின்னஞ்சிறிய திரிய போட்டு எரிக்கிற ஒரு 10 பைசா, 20 பைசா, 50 பைசா, 1 ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு விளக்குகள் கூட நபிகள் நாயகத்தின் வீட்டிலே எரிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய ஏழ்மை கோர தாண்டவத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா,
இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகத்தை எப்படி கற்பனை பண்றீங்க? இப்படிப்பட்ட நபியை பெற்றிருக்கிற இந்த சமுதாயம் ஏழ்மையை தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர். மக்களுடைய நம்பி இவர் இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கல. தலைமைத்துவத்தை பயன்படுத்தி, ஆன்மீகத்தை பயன்படுத்தி, அரசியலை பயன்படுத்தி, ஜனாதிபதி பதவியை பயன்படுத்தி இவர் காசு சம்பாதிக்க என்ற நம்பிக்கை இவரை மாதிரி உலகத்தில் வேற எந்த தலைவரும் பெற்றிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவரை பெற்றிருக்கிற என் சமுதாயம் அவரை ஓரம் கட்டிவிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வேற வேற தலைவர்கள், அரசியல் தலைவர் இவங்களுக்கு தலைவராக இருக்கிறார். திரை காட்சிகளிலே கூத்தாடக்கூடிய கூத்தாடிகள் இந்த சமுதாயத்தை இளைஞனுக்கு தலைவராக இருக்கிறான். கேவலம் இல்ல, திரைப்படத்தில் சீனை காட்டுறான். அவரே சொல்றான் நடிக்கிறேன், இந்த படத்தில் இவர் நடித்தார்னு தெளிவா தெரியுது. தர்மம் கொடுக்கிற மாதிரி நடித்தார், கஷ்டப்படுற மாதிரி நடித்தார், சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி நடித்தார், ஏழையா வாழ்ற மாதிரி நடித்தார். அவன் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நடிக்கிறான், ஒரிஜினலா செய்யல. அந்த தலைவர்களை, அந்த கூத்தாடிகளை, அந்த நடிகர்களை எப்படி உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இந்த நம்பிக்கை வேற எந்த தலைவர்கிட்ட நீ காட்ட முடியுமா? எந்த கட்சியில இருக்கிற இன்னைக்கு முஸ்லீம் பல பேர் பல கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தலைவர், கட்சி தலைவர் பெருசா தெரிகிறாரு. என் தலைவர் மாதிரி உண்டா, என் தலைவிய மாதிரி உண்டா கேட்கிறியே? இந்த தலைவர் மாதிரி உண்டா காட்டணும். மக்களுடைய நம்பிக்கையை இதை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கல என் தலைவர் சொல்லி இருந்தா பின்னாடி போ, இல்லாட்டி இவர் பின்னாடி வா. அப்படி ஒருத்தர் உனக்கு காட்ட முடியலையா? அந்த தலைவரை தூக்கி போட்டுட்டு இந்த ஒரிஜினல் தலைவருக்கு பின்னாடி வா. நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை. இது அவருடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தல, காசு சம்பாதிக்க பயன்படுத்தல. அவருடைய வீடு ஏழ்மை, அவருடைய சாப்பாடு ஏழ்மை. காசு பணத்தை அவர் மட்டும் சம்பாதிக்காம போகல, இந்த தலைமையை பயன்படுத்தி அவர் மட்டும் சுகம் அனுபவிக்காம இருக்கல, அவருக்கு பின்னால் வரக்கூடிய அவருடைய வாரிசுகளும் இதை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சிட கூடாதுங்கிற ஒரு தெளிவா இருந்தாங்க நபிகள் நாயகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போறாங்க, அவங்க சொந்தமா சில சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க, சொந்தமா அவங்க காசு வியாபாரம் பண்ணி ஆடுகள் மேய்த்து அந்த ஆட்டில இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு சொந்தமா கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அந்த காசை கூட இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போற என் பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, என்னுடைய வாரிசுகள் எடுத்துக்கொள்ள கூடாது. வாரிசுகள் 10 தலைவரை உட்கார்ந்து திங்கிற சம்பாதிக்கிறாங்க தலைவர்கள். ஆனா இந்த தலைவர் அவருக்காக அவர் சேமித்த அந்த சின்னஞ்சிறிய சொந்த வியாபாரத்திலே கிடைத்த லாபத்தை கூட தாம் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகாம என் பிள்ளையும் பொதுப்பணத்தை தொடக்கூடாது, நான் எப்படி பொதுப்பணத்தை தொடலையோ அது மாதிரி என் பிள்ளைகள் தொடுவது ஹராம், என் பேர பிள்ளைகள் தொடுவது ஹராம். என்னுடைய வழியிலே வரக்கூடிய எந்த மனிதனும், எந்த பிள்ளைகளும், எந்த வாரிசுகளும் பொது காசை, மக்கள் கொடுக்கிற தர்ம காசை, சதக்காவுடைய காசை தொடுவது ஹராம் சொன்ன தலைவர் உண்டா? யாரையாவது காட்ட முடியுமா உங்களால? நபிகள் நாயகத்தினுடைய தூய்மை நம்பிக்கை இதை பயன்படுத்தி நானும் சம்பாதிக்கல, என் பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறதுக்கான வாசலை திறந்து வைக்கல. நபிகள் நாயகத்தினுடைய பேர பிள்ளை சின்ன குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்க்கிறாங்க, பள்ளிவாசல்ல இருக்கிற தர்ம பொருள் இருந்து ஒரு பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில போடுறாங்க. சின்ன பிள்ளை
சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியல, தெரியாது, எடுத்து வாயில போட்டுருது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சின்ன பிள்ளை தானே தின்னுட்டு